College students, so welcome back to another video of Henship Academy. 2025 OL batch ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அது அவங்களோட பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க. ஸோ நான் ஒரு குயிக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேரண்ட்டை கேட்ட ஒரு விஷயம் தான், சார் எப்படி ரிசல்ட் செக் பண்ணுறது. ஸோ செக் பண்ணுறது ரொம்ப இலகும். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நீங்கள் இப்போ ரிசல்ட் செக் பண்ணணுமென்றால் நீங்கள் என்ன பண்ணணுமென்றால் உங்களோட மொபைல் ஃபோன் ஆர் டெஸ்க்டாப் டிவைஸுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. எய்தர் இட் குட் பி அ லேப்டாப், ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ www.donets.lkன்னு சொல்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. ஸோ லாகின் ஆனீங்க என்றால் உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு காண்பிக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க என்றால் அவர் சர்வீசஸ் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரிக்கு கீழே இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஸ்கூல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் ஃபைண்ட் யுவர் எக்ஸாம் ரிசல்ட்னு சொல்லி இங்கே போட்டிருக்கும். ஸோ இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ தேர்ஃபோர் நீங்கள் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போய் சிலெக்ட் தி எக்ஸாம், என்ன எக்ஸாம், ஜிசி ஓஎல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி போடுங்க. சிலெக்ட் த இயர். இப்போதைக்கு 2024-2025 தான் இருக்கும். பட் நீங்கள் பார்க்குற டைம் 2025-2026 சொல்லி இருக்கும். கடைசியாக வந்த ரிசல்ட் வந்து 2024 ஆண்டு ஓஎல் பேட்சுக்கு தான் வந்தது. ஸோ 2025 படியாக உங்களுக்கு 2025-26 சொல்லி இந்த இடத்துல காட்டும். ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் ஞாபகம் இருந்தால் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை என்டர் பண்ணலாம். அப்படி இண்டெக்ஸ் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துல இண்டெக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ, டவுன் சைடில் ஒரு ஏரோ இருக்குல்ல, அந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி என்ஐசின்னு கிளிக் பண்ணுங்கள். என்ஐசின்னு கிளிக் பண்ணி உங்களோட என்ஐசி நம்பரை டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் என்ஐசி 2003 ஸ்டார்ட் ஆகி இப்படி போகும். ஸோ தேர்ஃபோர் நான் என்னே டைப் பண்ணுற மாதிரி நீங்களும் உங்களோட என்ஐசி நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஐ எம் ஹியூமன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதில் சிலெக்ட் ஆல் திங்ஸ் தட் ஹியூமன்ஸ் பில்ட், இந்த மாதிரியான சின்ன சின்ன டாஸ்க் கொடுப்பானுங்க. அதுகளை நீங்கள் என்ன பண்ணமாட்டால் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா சரி. இந்த டாஸ்க்ஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்றால் வெரிஃபிகேஷன் முடிச்சிடும். இப்போ என்ன பண்ணமென்றால் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இன்வெலிட் லென்த்னு சொல்லி வருது. பிகாஸ் என்னுடைய என்ஐசி நம்பர் நான் கொடுத்தாலும் கூட சப்மிட் பண்ணாலும் ஸோ எனக்கு ரிசல்ட் வராது. ஸோ தேர்ஃபோர் நீங்கள் என்ன பண்ணமென்றால் ஐ எம் ஹியூமன் என்று சொல்லி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்றால் வெரிஃபை பண்ணதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக சப்மிஷனை கொடுங்க. சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்கன்றால் உங்களோட ரிசல்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்படி தான் ரிசல்ட் பார்த்துக்கொள்கிறது. இதே மொபைல் யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்றால் நீங்கள் என்ன பண்ணணுமென்றால் ஓகே, ஸோ உங்களோட மொபைலில் குரோமுக்குள்ளே போனீங்கன்றால் உங்களுக்கு சைடில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸில் பார்த்தீங்கன்றால் ரிக்வெஸ்ட் டெஸ்க்டாப் சைட்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களால் என்ன பண்ணிக்கொள்ளலாம் என்றால் டெஸ்க்டாப் மூடை எனேபிள் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கப்புறமா இதே வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா சரி. ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி உங்களோட ரிசல்ட்டை பார்க்கணும்னு அறிந்து கொண்டீங்க நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் 2025 ஆண்டு ஓஎல் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸ் ரிசல்ட் என்னென்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கிளாஸஸுக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணி மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்றால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், லாஸ்ட் இயர் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களுடைய கரண்ட் ரிசல்ட் அண்ட் தென் உங்களுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் ரெண்டையுமே நீங்கள் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. தேர்ஃபோர் நீங்கள் என்ன பண்ணுங்கன்றால் அந்த வீடியோவில் நீங்கள் பண்ண கமெண்ட் இருந்தால் அந்த கமெண்ட்டுக்கு கீழே போய் ரிப்ளை பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டுக்கு லைக் அண்ட் ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைண்டா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்டித மை ஃப்ரம் மாசக்குவன் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.